நண்பர்களே, இது நமது சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்றைய நமது பரபரப்பான தலைப்பானது நமது நாட்டின் அரசியல் வரலாற்றில் பதிவாகியுள்ள மிகப்பெரிய நிகழ்வொன்றை பற்றித்தான் பேசப்போகின்றோம். ஆம், முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அவர் கைவிலங்கில்லாமல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். செய்தியாளர்களை, புகைப்பட பிடிப்பாளர்களை அவர்களது கடமைகளை செய்ய அனுமதிக்குமாறும் போலீசாரிடம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். ரணில் கைதானமையால் தனது பாதுகாப்பினை மேலும் அதிகரிக்குமாறு கோட்டை நீதிவான் கோரிக்கைகளை விடுத்துள்ளார். 1,69,00,000 ரூபாய் பொது நிதியை தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்துக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை சரித்திரத்தில் முதன்முறையாக முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவரின் கைது எனும் சிறப்பம்சமும் அதே சமயம் இது மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நாள் முழுக்க ரணில் கைதாக போகின்றார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டிருந்தது. நாட்டில் சட்டம் யாருக்கும் சமமானது என்றால் இந்த கைது நிச்சயம் நடக்கும் என்று மக்கள் உறுதியாக நம்பினார்கள். இதற்கு பெரிய சட்ட அறிவு தெரிய வேண்டிய அவசியமில்லை. சாதாரணமான வாழ்க்கை அனுபவம் இருந்தாலே மக்களுக்கு புரிந்துவிடும். அவர் பிணையில் வெளியேறலாம், ஆனால் அதுவே கதையின் முடிவாக இருக்கப் போவதில்லை. உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கப்படும், அவர் மீதான வழக்குகள் தொடரப்படும், அவர் தொடர்ந்தும் நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்க வேண்டிய நிலை உருவாக்கப்படும். இங்கே சிலர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரணிலை யாராலும் கைது செய்ய முடியாது, அவர் மேட்டுக்குடி உயர்ந்த சாதியினர், அவர் மீது கை வைப்பது சாத்தியமில்லை என்றார்கள். இன்னொருவர் சொன்னார், ரணில் கைதாகினால் நான் பிசினஸை விட்டுவிட்டு சந்நியாசம் எடுப்பேன் என்று கூறியிருந்தார். ஆனால் நண்பர்களே, உலக அரசியல் வரலாற்றை பாருங்கள். எஹித்தின் ஹொஸ்னி முபாரக், மாலைதீவின் முகமது நசீப், சூடானின் ஒமர் அல் பஷீர், இத்தாலியின் சில்வியோ பெர்சலிகோனி, இப்படி எத்தனையோ முன்னாள் ஜனாதிபதிகள் கைதாகியுள்ளார்கள். முன்னாள் தென்கொரிய ஜனாதிபதியும் அவரது மனைவியும் இன்றும் சிறையில் இருக்கின்றார்கள். ஆகவே ரணிலின் கைது உலக வரலாற்றை கொஞ்சம் கூட மாற்றப்போவது கிடையாது. இதனால் என்ன நடக்கப் போகின்றது தெரியுமா? உலக அரசியல் சரித்திரத்தில் கைதான முன்னாள் ஜனாதிபதிகளின் பட்டியலில் ரணில் விக்ரமசிங்க என்ற பெயர் கூடுதலாக சேர்ந்துவிடப் போகின்றது. அவ்வளவுதான். எனவே இந்த சம்பவம் நம் இலங்கை நாட்டின் அரசியல் அமைப்பில் புதிய பக்கத்தை திறந்து வைத்துள்ளது. சட்டம் யாருக்கும் மேலில்லை என்பதனை இன்றைய நாள் மீண்டும் நிரூபித்துள்ளது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? பின்னூட்டமிடுங்கள். இது போன்ற இன்னும் பல செய்திகளை அறிய நமது சட்டத்தின் பார்வையில் யூடியூப் பக்கத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.